உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். மச்சி, மேடம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன கரெக்டா பண்ணிட்டு வரல? நீ கவலைப்படாதடா, சும்மா பின்னிடுறேன் பின்னி. அது சரி, பணத்தை எங்க வச்சிருக்க? பாத்தியா? சரி, சொதப்பிடாத போ. சரி, ஓகேடா. ஹலோ, பா, நீங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கங்கப்பா. அவங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது, புரியுதா? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அனுப்பிச்சு விட்டு நான் கால் பண்றேன். ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன மேடம்? அண்ணா, உங்க பாக்கெட்ல இருந்து பணம் கீழே விழுந்துடுச்சு. ஐயோ, ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஊர்ல இருக்கிற அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு அனுப்புறதுக்காக இப்பதான் கடை வாங்கிட்டு வந்தேன் மேடம். பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருந்த டென்ஷனு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பதட்டம், கவலை, அதான் பணம் கீழே விழுந்ததை நான் பார்க்கவே இல்லை மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னன்னா நீங்க உடம்பு சரியில்லாத அம்மாவை காப்பாத்த வாங்கின பணம்னு சொல்றீங்க, கவனமா வச்சுக்க வேண்டாமா? தப்புதான் மேடம், இனிமே கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். ஹலோ அப்பா. இவன் தான் மேடம் சொன்னவனா? இன்னைக்கு இவனை பிரிச்சு மேஞ்சிட வேண்டியதுதான். அழகா இருக்காளே, நம்மால நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஜாலியா இருக்கு. குமார், many more happy returns of the day. Thanks miss. நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு நமக்கும் இப்படி ஒரு முத்தம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லடா அழகு. Many more happy returns of the day, சின்னையா. சின்னையா, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. கனவா? இந்த வரேன், இந்த வந்துட்டேன். அது இந்த கேக்கை வேற வாங்கிட்டு வந்தனா, அதே கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரி, வாங்க போலாம். வா போலாம், வாங்க. ஜூனியர், என்ன ஜூனியர், முத்த கனவா? ஆமா சீனியர், கூடிய சீக்கிரம் உன் கனவு பழிக்கும், சரியா? எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம். வாங்க வாங்க, அது மட்டும் நடந்துச்சு. உங்களுக்கு 5 பவுன்ல செயின் வாங்கி போடுறேன். டேய், வீடியோ எடுத்தியாடா? எடுத்துட்டேன், இங்க பாரு. டேய், சூப்பர் மச்சான். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear குமாரே. Happy birthday to you சீனியரே. கட் பண்ணு. சீனியர் சீனியர், முதல்ல நம்ம மிஸ்ஸுக்கு கொடுங்க. Happy birthday. ஊட்டி விடு போது எவ்வளவு அழகா இருக்கு. ஜூனியர், என்ன சீனியர்?
இந்த கேக்கு காட்டு. அதான் நான் ஏற்கனவே கேக்கு சாப்பிட்டுட்டேனே சீனியர். நம்ம ஏதோ நினைச்சு பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. சீனியரே, உங்களுக்கு ஆ என்ன இ உ ஏ ஐ ஓ எல்லாமே காமிக்கிறேன். கேக்க ஊட்டுங்க. சரி, கை கழுவிட்டு வரலாம். போலாம். வா. வாங்க. மறுபடியும் போலாம். கைகளும் அங்க வச்சு பேசுவோம். பாத்து போங்க. ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சின்னையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இத பாருங்க சின்னையா, நீங்க என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுறப்போவே நான் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க சின்னையாவா வந்து என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, என்கிட்ட டியூஷன் படிக்கிற அழகு சுந்தரமா தான் நடந்துக்கணும்னு கண்டிஷன் போட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். அதனால நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நம்ம தனியா பேசுற அளவுக்கு நமக்குள்ள ஒண்ணும் கிடையாது. இரு ஈஸ்வரி, நில்லு ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏற்கனவே நீங்க என் பேச்ச கேட்காம பேசிதான் நான் உங்களை அடிச்சு மேடம் அத பார்த்து இன்னும் அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. மறுபடியும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணல ஈஸ்வரி, நீ எனக்கு தேவைன்னு தான் நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா இப்படி விதண்டவாதமா பேசிட்டே இருக்காதீங்க. இது வீடு இல்ல, ரெஸ்டாரண்ட், பப்ளிக் பிளேஸ். எனக்கும் இது வீடு இல்ல நல்லா தெரியும் ஈஸ்வரி. வீட்ல பேச வந்தா நீ கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிற. அதனாலதான் உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை இங்க கூட்டிகிட்டே வந்தேன். சின்னையா, நீங்க என்ன இங்க இல்ல எங்க கூட்டிட்டு போய் கேட்டாலும் என் பதில் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல ஒண்ணுமே இல்ல. சும்மா கனவு கண்டுட்டு இருக்காம எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஒழுங்கா இருக்க பாருங்க. இனிமே இத பத்தின பேச்சை என்கிட்ட இழுக்காதீங்க, எனக்கு பிடிக்கல. பொண்ணுங்க பிடிக்கலன்னு சொன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்றதா அர்த்தமா? என்ன வளர்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பொண்ணுங்க பேசாதீங்கன்னு சொன்னா பேசுங்கன்னு அர்த்தமா? தொடாதீங்கன்னு சொன்னா தொடுங்கன்னு அர்த்தமாமே? உன் கூட வெளியே வரவே பிடிக்கலன்னு சொன்னா உன் கூட வெளியே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? என்ன இது, கனவுல சொன்ன டயலாகே நேர்லயும் சொல்றாரே. சின்னையா, எவனோ என்னவோ வளர்னதை கேட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, நான் என் இஷ்டத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தான் என் இஷ்டம். இரு ஈஸ்வரி, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? உன்னை வீட்டை விட்டே விரட்டணும்னு தெரிஞ்சிட்டு இருந்த சின்னையாவ உனக்கு பிடிச்சிருந்தது தானே?